வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துளாராசி விசாக நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி இருப்புகள் 5 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 7 வருடம் இருக்கலாம், 9 வருடம் இருக்கலாம், இன்னொன்று 15 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 11 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு 25 24 கூட அந்த சனி தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். ஒரு சில பேருக்கு 19 20 வயசோடு கூட சனி தசையே முடிவுக்கு வரலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த சனி தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து ஒரு 20 22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி. படிக்கிற காலகட்டத்தில் துளாராசியில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி 9ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். சமீப காலமாக படிப்பில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் மாறும். அது எப்படி அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய தசை நடக்குதுன்னாக்கா அந்த சனி பகவானே 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 2024 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இன்னொன்று தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஏதாவது படிப்பு ரீதியாக உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருந்தீங்கன்னாக்கா மாறுவீங்க. நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஒரு 2 வருஷம் இல்லைனா 3 வருஷமாகவே குருவுடைய நகர்வுகள் சரியில்லை. அந்த குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதாவது படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மேல் படிப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய சனி தசை, இப்போ ஒரு சில பேருக்கு புதன் தசையை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் 20 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு சமீப காலமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த 6ஆம் இடத்துக்கு சனி போன பிறகு நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருந்தால் 2024 எண்டுக்கு பிறகு 24 இல்லைனா 25 கூட நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. சரியான வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த டைமெல்லாம் குரு நகர்வு இல்லை, மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை, வெளிநாடு வேலை இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, வெளி மாநிலங்களுக்கு போகிறது, வெளியூர் போய் படிக்கிறது, இல்லை வெளியூர் போய் வேலை பார்க்குறது, இது மாதிரியான அமைப்புகள் நிறைய பேருக்கு நடக்கும். இது வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லாவே எடுத்துக்கலாம். அதாவது 24க்கு பிறகு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால், வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போ தீரும். அதுக்கு முன்னாடி இருந்தால் உங்களுக்கு தசாபுத்தி ப்ராப்ளம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட இப்போ நல்லாயிருக்கும். சனி தசையில் அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ராசிக்கு, அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. அதிகப்படியாக முயற்சி பண்ணணும். இதுக்கு முன்னாடி அதிகமாக முயற்சி பண்ணி நீங்கள் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்க சார், இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னாக்கா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், திருமணமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்ததில்ல, அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். ஏதோ ஒரு முடிவு எடுப்பீங்க, நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மனசு தெளிவாக இருக்கும். மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா கம்மியாகும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய மருத்துவ செலவு அது இதுன்னு ஏன்னா கொடுத்துருக்கலாம். இது மாதிரி செலவு, தேவையில்லாத செலவெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி தான் இப்போ வக்கர நிவர்த்தி. இதுக்கு முன்னாடி வக்கரத்தில் இருக்கும்போதெல்லாம் மருத்துவ செலவு இல்லை கடன் பிரச்சனை அது மாதிரிலாம் இருந்திருந்தா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ சனி 6ஆம் இடத்துல இருக்கார். இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் மெயினாக. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த புதன் தசைக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் தான் இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். சமீப காலமாக இந்த புதன் தசை கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா,
உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று வக்கரமாக இருக்கும். ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாகக்கூடாது. சூரியனோட போய் அஸ்தங்கமாகக்கூடாது. அது மாதிரி எதனா அஸ்தங்கமாகி தசை நடத்திச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள், தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க, தெளிவாக இருக்க முடியாது. இன்னொன்று யாராவது ஏமாற்றுவாங்க, அது மாதிரி வெள்ளந்தியாக இருக்கிறது, இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு புதன் தசையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது எல்லாமே மாறும். உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனியுடைய பார்வையில் பட்டாலோ இல்லை அந்த இடத்துல இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல, இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னா அந்த கிரகம் அங்கே இருந்து பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா அந்த கிரகம் அந்த குருவோட சேர்ந்து இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்திருந்தால் இப்போ நிறைய பாதிச்சிருப்பீங்க. அதாவது கஷ்டப்படக்கூடிய நபர்கள் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா பாசிட்டிவ் சொல்லணுனாக்கா புதன் தசைக்கு எவ்வளோ சொல்லலாம். ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, இப்போ வந்து கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, தொழில் ரீதியாக பிரச்சனையில் இருப்பாங்க. என்ன சார் இந்த தசை வந்து நல்லது செய்யுன்னு சொன்னீங்க, நான் நல்லது செய்ய மாட்டேங்குது, நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை ப்ராப்ளம், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இந்த புத பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளம். அப்போ கூட பெருசாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. அது கூட கோச்சாரத்தில் குரு வந்து 6, 7, 8 வரும்போது, இப்போ 9ஆம் இடத்துல இருக்காருன்னா, இப்போ 9ஆம் இடத்துல வந்தும் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குதுன்னா தசாபுத்தி ஒரு சில காலமாக பாதிச்சிருக்கலாம். பின்னாடி வரக்கூடிய அந்த 7 வருஷம் கூட உங்களுக்கு கை கொடுக்கலாம். வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த கடன் பிரச்சனையே தீரும். மணி ஏதாவது லாக் ஆகிருந்தால் மணி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எதிர்பார்த்த நீங்கள் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா புதன் தசைக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப வளவலன்னு பேசாமல் அருமையாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மருத்துவம் எதனா எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். இல்லை மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாகும். நிறைய மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. இது மாதிரி மன அழுத்தம் இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து மனசு போட்டு அப்படியே அழுத்திட்டு இருக்கோம். அதாவது நிறைய என்ன செய்கிறதுன்னு தெரியாமலாம் யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு கேது பகவான் வந்து ஒன்று செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும், அப்படி இல்லை சனியோட வீட்டில் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான் தசை. இதில் இந்த தசை ரீதியாக இவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும். மற்ற வேறு எங்கே இருந்து தசை பண்ணியிருந்தாலும் இந்த கேது பகவான் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காது. இது வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களில் சனி பகவானுடைய நகர்வு இருக்குது இல்லையா. இப்போ 4ஆம் அதிபதி 5 கூடை கிரகம் 6ஆம் இடத்துல போனார். 6ஆம் இடத்துல போயிட்டு 1 வருஷம் கழிச்சு இப்போ வந்து வக்கர நிவர்த்தியாகி இப்போ நார்மலான ஒரு பொசிஷனில் இருக்காருன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல இப்போ வக்கர காலங்களில் கூட அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு, ஏன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அது, ஒன்று உடல்நலம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், மணி லாக் ஆகிருக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து மாறும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த பணம் தொழில் ரீதியாக ரொம்ப முடக்கத்தில் இருந்துச்சுன்னா தொழிலெல்லாம் ரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து தொழிலெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கு இல்லையா, அது எல்லாமே மாறும் அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. குடும்பத்தில் வந்து ஒரு சில குழப்பங்களை கொடுத்துருக்கலாம், அந்த குழப்பங்கள் தீரும். ஏன்னா 7 வருஷம் அந்த கேது தசை ரொம்ப ஆரம்பித்த பிறகு ஒரு 3.5 வருஷமாக பிரச்சனையில் இருக்கிறேன், 3.5 வருஷத்துக்குள்ளே பிரச்சனையில் இருக்குன்னா பின்னாடி 3.5 வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது குரு நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல இடத்துல வந்துட்டார். இதன் பிறகெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு 10, 11, 12 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவுக்கு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய கேது தசை நடக்கக்கூடியவங்களுக்கு. 54லேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் அட்டமாதிபதி தசை. இது வந்து அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா ராசி அதிபதி கெடுக்க மாட்டார், ஆனால் அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுப்பார். சனியுடைய நகர்வுகள் இது வரைக்கும் நல்லா இருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து அவயோக கிரக நட்சத்திரம் இல்லை கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணுறது, அப்படி இல்லை ராகுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணுறது உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரியெல்லாம் இருந்திருந்தால் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கும். அதாவது முதல் 10 வருஷம் கூட. பின்னாடி 10 வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா இப்போ சனி 6ஆம் இடத்துல வந்துட்டார். இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம். ஏன்னா குருவும் ஒரு சில காலமாக மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த டைமுங்கிறது சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. எந்த வயசில் இருந்தாலும் சரி, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கூட ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம். நான் வந்து 54 எடுத்துருக்கிறேன், 48 இல்லை 46 இது மாதிரி வயசில் கூட இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் சரி, முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் சரி, சுக்கிரதசை நடக்குதா, இந்த சுக்கிரதசையில் அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 3 வருஷமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ வந்து
தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டி குறையா நின்னாலும் சரி, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அது வீடு கட்ட ஆரம்பித்து அது குறையா நிற்கிறதுனால அது ஒரு குறை தான், அது நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கு உண்டான நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்காது, மனசுக்கு பிடிச்ச இடம் கிடைக்காது. ஒரு இடம் விற்கணும்னு நினைப்பீங்க, இல்லை அது விற்க முடியாமல் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு பூர்த்தியாகும். அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசை உடல்நல தொந்தரவுகள் வெளியே வருவீங்க, மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கிரதசை. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்கும். இப்போ குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்காரு, இதன் பிறகு நல்லா இருப்பார். ஒரு 3 வருஷத்துக்குன்னு வச்சுங்களேன், சிறப்பு அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த 2 தசையும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வயசுல இருந்தாலும் சரி, சூரியன் சந்திர தசை, இந்த 2 தசையில் தொழிலில் இருக்கிறீங்களா பார்த்து பண்ணுங்கள். குரு கோச்சாரத்தில் நல்லது பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள். சூரியன் சந்திரன் தசையில் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கம் எல்லாமே, நெடுந்தூர பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான காலகட்டம். சூரியன் சந்திரன் தசைகள்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணாது. ஏன்னா சந்திரன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுது. இப்போ விசாக நட்சத்திரத்தில் இது கூட பரவாயில்ல, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து நீசமாக இருக்கலாம், நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தால் கூட பெருசாக கெடுபலம் தான் பண்ணுமே தவிர நல்ல பலன்களை கொடுக்காது. வயசான காலகட்டத்தில் தொழில் பண்ணுறீங்களா உஷாராக பண்ணுங்கள், வேலையில் இருக்கிறீங்களா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மற்றபடி இந்த குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ எதிர்பார்ப்பு எதனா பணம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா, எதிர்பார்க்கலாம். ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பாசிட்டிவாக என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு துலா ராசியில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.